சமையல் சக்தி யூடியூப் சேனல். இப்போ இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா வாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கடலை, பச்சை வேர்க்கடலை எங்கள் ஊரில் கொண்டு வந்தாங்க. ஒரு பக்கா 50 ரூபான்னு சொன்னாங்க. நான் நேற்று வாங்கி வச்சுருந்தேன், அதை காலையில் அவிச்சிட்டேன். அடுத்தால என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுட சுட சுடு கஞ்சி அழகாக காலையிலே பொங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் இந்த சுடுகஞ்சியை குடிக்க வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுடுகஞ்சிக்கு கூட்டுக்கு என்ன தெரியுமா, இப்போ தான் அழகாக பச்சை மிளகா 2 வச்சு காண வச்சு தேங்காய், உப்பு, சீரகம், வெள்ளைக்கூடு இது எல்லாமே வச்சு அழகாக அரைச்சி வச்ச மிளகா காணம் துவையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. என்னென்னு பார்த்திங்கன்னா வெறுங்குழம்பு. நேற்று எங்கள் அப்பாவுக்கு வச்சுருந்த வெறுங்குழம்பு கொஞ்சமாக இருந்துச்சு. அதை லைட்டாக சூடு பண்ணி நல்லா அழகாக வச்சுருக்கேன். இது சுடுகஞ்சிக்கும் சரி பழைய கஞ்சிக்கும் சரி சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியுமே வச்சுருக்கேன், ஏன்னா கஞ்சி கூட சேர்க்குறதுக்காக. கஞ்சி நம்ம தட்டில் ஊற்றலாமா? எதுக்கு தெரியுமா இந்த தட்டு எடுத்து வச்சுருக்கேன்? இந்த தட்டில் கஞ்சி மட்டும் நம்ம குடிக்கிறது இந்த தட்டில் குடித்தாதான் நல்லா அள்ளி குடிக்கிறதுக்கும் அந்த வெண்ணி தண்ணியை குடிக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். கஞ்சியை ஊற்றலாமா? அழகாக தேவைக்கு நல்லா கொலைய வெந்திருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா கொலைய வேக வச்சு கொடுக்கணும், அதனால் கொலைய வேக வச்சுருந்தேன். அப்படியே அழகாக எடுத்து வச்சிடலாமா? ஊற்றி வச்சா இனிமேல் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடுவோம். சரியா? ஊற்றியாச்சு. இனிமேல் தேவையான அளவு உப்பு போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சைப்பழம் வெட்டி வச்சுருந்தேன். இது எதுக்கு தெரியுமா, அந்த கஞ்சி கூட பிழிஞ்சு ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பா தோட்டத்தில் சுடுகஞ்சிக்கு இந்த மாதிரி எலுமிச்சைப்பழத்தை உள்ள சாறை பிழிஞ்சு போட்டு அழகாக கஞ்சி குடிப்பாங்க. வாசமாக நல்லா அந்த புளிப்பு சுவை அழகாக இருக்கும். இப்போ நான் அதுதான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஊற்றினாலும் போதும், செம்மையாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமா? கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். கொஞ்சமாக துவையல் எடுத்து வச்சுக்குவோம் தனியாக. வச்சாச்சா? அதே மாதிரி அந்த அரைப்போடு சேர்த்து அந்த காரக்குழம்பு கூட்டு இருக்குல்ல, அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம். நல்லா சாப்பாடை விரசிட்டு அப்படியே கொஞ்சம் துவையல் எடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த அரைப்போடு சேர்ந்து அந்த வெறுங்கறி மசாலாவை கொஞ்சம் எடுத்து அப்படியே இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் வச்சு கொஞ்சமாக சோறை வச்சு அப்படியே எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ற அனுபவம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு சாப்பாடு வீடியோவில் சந்திப்போம். சரியா?